சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக சரி, தலைப்பு பகுதி இறுதி நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த பகுதி சிறப்பு கலந்துரையாடல் பகுதி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விடயத்தினை மேம்படுத்துவதை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு அதிதியை அழைத்து கொண்டு வந்து நேர்காணல் செய்வது வழக்கம். அதே போன்று இன்றைய தினமும் ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்துகின்றோம். ஒரு நாட்டை பொறுத்த மட்டிலே ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் இருப்பதாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் கூட ஞாபகத்தில் வருகின்றது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடக பிரிவின் அதிகாரி மற்றும் உத்தியோகபூர்வ தமிழ் அறிவிப்பாளர் திரு சுப்பையா சிவராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் விமல். நேத்ரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. எமது நாட்டை பொறுத்த மட்டிலே இளைஞர்கள் சரியாக தங்களுடைய வாழ்க்கையின் பாதையினை தெரிவு செய்ய வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையில் முன்னெடுக்கின்ற எந்த ஒரு விடயமும் சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்வதையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு பல்வேறு வேலை திட்டங்கள் அரசு நிறுவனங்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடைய மிக முக்கியமான தொழிற்பாடுகளாக நாங்கள் எவற்றினை சொல்லலாம்? உண்மையில் நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் டாக்டர் அப்துல் கலாமினுடைய அந்த ஒரு முக்கியமான கூற்றினை கூறி ஆரம்பித்திருந்தீர்கள். உண்மையில் இந்த கூற்று உலகின் எக்கால பகுதி எச்சந்ததியுடைய காலங்கள் உருவாகினாலும் கூட அது பொருத்தமான மாற்றமில்லாத மறுக்க முடியாத கூற்றாக இருக்கும். அதே போலதான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களின் அபிவிருத்தியில் அல்லது அவர்களுடைய தேவைகளில் சேவைகளில் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு கூற வேண்டிய அரசு நிறுவனமாகிய எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் அன்று தொட்டு இன்று வரை தன்னுடைய சேவையினை முறையாக காலத்துக்கு ஏற்ற வகையிலே சந்ததிகளின் தேவைகள் அறிந்து அன்று 50களில் 60களில் இருந்த சந்ததிகளை தொடர்ந்து அதற்கு பிறகு 80களில் 90க்கு பிறகு இன்று இருக்கின்ற இந்த எக்ஸ் பரம்பரை அல்லது ஜென் பரம்பரை என்கின்ற இந்த பரம்பரைகளுக்கு தேவையான சேவைகளை முறையாக அவர்களுக்கு ஏற்ற வகையிலே சரியான விலையில் சரியான வகையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறான செயற்பாடுகளின் பொழுது அவர்களின் அடிப்படை தேவைகளாகிய பாடசாலை கல்வியிலிருந்து தொடங்கி அதன் பிறகு கல்வி, விளையாட்டு, கலை, கலாசாரம் மற்றும் வணிகம், தொழில் முயற்சியாண்மை, தன்னுடைய சமயம் சார்ந்த செயற்பாடுகளில் கலாசார விழுமியங்களை பகிர்ந்து கொண்டு நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை முக்கியமாக இளைஞர்கள் மூலமாக எதிர்கால நாட்டினை சரியான முறையிலே செப்பனிடுவதற்கும் அதற்கான வழித்தளங்களை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்குமான வேலைப்பாடையே தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வகுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த மட்டில் சரியான நேரத்தில் அவர்களுக்கான கல்வி கிடைக்க வேண்டும். அதன் பின்பதாக பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு, அதன் பின்பதாக தொழில் வாய்ப்பு என்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் முகம் கொடுக்கின்ற இன்னல்கள் அல்லது அவர்கள் சந்திக்கின்ற அந்த சவால்கள் காரணமாக அவருடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு இடத்தில் சறுக்கக்கூடிய நிலையும் ஏற்படுகின்றது. இவ்வாறான இளைஞர்களுக்கு தேசிய இளைஞர் சேவைகள் என்ற நீங்கள் தொழிற்பாடு பட்டியலிட்டிருந்தீர்கள். இதனோடு அவர்களை எவ்வாறு இணைத்துக் கொள்கின்றீர்கள்? உண்மையில் தேசிய இளைஞர் சேவைகள் என்று மன்றம் ஒரு அரசு நிறுவனம் என்று ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அதே வகையில் இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் செயற்படுகின்ற ஒரு நிறுவனமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே எவ்வாறான இளைஞர்களுக்கு எவ்வாறான தரப்பினருக்கு நாங்கள் அவர்களுக்கு தேவைகளை உணர்ந்து எவ்வாறு செயற்படுகின்றீர்கள் என்பது படியான ஒரு கேள்வியினை நீங்கள் எழுப்பினீர்கள். அதற்கான பதிலாக அதற்கான ஒரு ஆரம்ப கட்ட பிரவேசமாக நான் இவ்வாறு ஆரம்பிக்கின்றேன். இந்த நாட்டில் இருக்கின்ற 15 வயது தொடக்கம் 29 வயது வரையான இளைஞர்கள், அந்த வயது பிரிவுக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் சேவைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே கட்டிளமை பருவம் தொடங்கி அவர்களுடைய கட்டிளமை பருவம் முடிந்து இளைஞர் பருவத்துக்கான அதாவது வாழ்க்கையின் அடித்தளங்களை
அனுபவங்களை, அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய வேண்டிய காலப்பகுதியில் இருக்கின்ற தரப்பினர்களுக்கு தான் எங்களுடைய சேவைகள் சென்றடைகிறது. ஆகவே அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து 13 வருட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கின்ற அந்த காலகட்டத்திலே பாடசாலை கல்வியின் பொழுது அவர்களுக்கான விளையாட்டு, கலை, கலாச்சாரம், தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்பயிற்சி, அவற்றோடு வணிகம், முயற்சியாண்மை, இவ்வாறான விடயங்களோடு நாங்கள் விசேடமாக இன்று தொழில் யுகத்துக்கு, தொழில் உலகுக்கு தேவையான தொழில் வழிகாட்டல்களை நாங்கள் முறையாக அவர்களுக்கு வழங்குகின்றோம். அது மட்டுமல்லாமல் தான் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்தில் இத்துறையை தேர்வு செய்ய வேண்டும், கேள்விகள் அதிகமாக நிலவுகின்ற துறை என்ன என்பது தொடர்பான தெளிவினை பாடசாலை காலத்திலிருந்தே தொழில் வழிகாட்டல்களையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆக இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக அவர்களுடைய திறமை என்ன என்பது தொடர்பாக இனம் கண்டு கொள்வதற்கும், அந்த திறமையினை இனம் கண்டு கொள்வதற்கான அடுத்த கட்டமான களங்கள் எங்கே இருக்கிறது, அவற்றை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான வழிகாட்டல்களையும் நாங்கள் எங்களுடைய நிறுவனம் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோரை பொறுத்த மட்டிலே தங்களுடைய குழந்தை சிறந்த முறையில் கல்விமானாக வேண்டும், வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்பது அனைத்து பெற்றோர்களுடைய மிகப்பெரியதொரு கனவாக இருக்கும், மிகப்பெரியதொரு அவா என்று சொல்லலாம். ஆனால் அப்படியான மாணவர்களுக்கு சரியான விடயத்தினை சரியான பொழுது வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக அவன் வழி தவறி செல்வது மிக அரிதாகின்றது. கடந்த காலங்களில் உங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகளினூடாக வழங்கப்பட்ட சேவைகளில் இந்த இளைஞர்கள் இணைத்து கொண்டமை தொடர்பாகவும், அது மட்டுமில்லாமல் இந்த இளைஞர்கள் இந்த நிறுவனத்தின் மூலமாக பெறப்படுகின்ற அந்த சேவைகளில் அவர்களுடைய அங்கீகாரம் என்னவாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மை எவ்வாறாக இருக்கின்றது? ஏனென்று சொன்னால் காலத்திற்கு காலம் எங்களுடைய வளர்ச்சியானது ஒருபடி முன்னோக்கி செல்ல வேண்டும். சரியான முறையிலே கல்வி கற்றதன் பின்பதாக தனக்கு தேவையான அல்லது தான் தெரிவு செய்கின்ற தொழில்துறை தனக்கு கிடைக்காத பொழுது அவன் வேறு வழிகளில் சிந்திக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. இன்னும் சிலரை பார்க்கின்ற பொழுது தனக்கு பொருத்தமான ஒரு தொழில்துறை அமையாத போன்று தன்னுடைய வாழ்க்கையிலேயே தோல்வியுற்றவனாகவும் எண்ணுவதாக இருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களில் உங்களுடைய இந்த தேசிய இளைஞர் சேவையின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட சேவைகளில் அவருடைய பங்கு என்னவாக இருக்கின்றது, அவருடைய ஏற்பாடு என்னவாக இருக்கின்றது? ஆகவே நாங்கள் நிகழ்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை விட நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இந்த இளைஞர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக, அவர்களுடைய வாழ்வியலை ஊக்கப்படுத்துவதற்காக என்ன செய்திருக்கின்றது என்ற தொனியிலான அந்த கேள்விக்கு உண்மையிலேயே அன்று தொட்டு இன்று வரை இளைஞர் சேவைகள் மன்றத்திலே மறக்க முடியாத அனைவரும் எதிர்பார்ப்புக்குள்ளாக்கப்பட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கிறது. அன்று தொட்டு இன்று வரை கலை கலாச்சார விடயங்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கான நாடகத்துறை, அவர்களுக்கான கலை, அதாவது பாடல் துறை, இசைத்துறை, அதுபோல அவர்களுக்கான இலக்கியத்துறை, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஏனைய கலை சார்ந்த விடயங்களை உருவாக்குவதற்கான அடித்தளம் தேசிய இளைஞர் மன்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சரியான களத்தினை வழங்குவது மட்டுமல்லாமல் அவருடைய திறமையினை மதிப்பிட்டு அதற்கான பெருமதியான சன்மானங்களை, வெகுமதிகளை வழங்குவதற்காக தேசிய இளைஞர் மன்றத்தின் மூலமாக தேசிய இளைஞர் விருது விழா வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலேயே ஓரே மேடையில் அதிக விருதுகளை ஒரே நேரத்தில் வழங்குகின்ற ஒரு மாபெரும் விருது விழாவாக இது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக விளையாட்டுத்துறை சார் ஆர்வமிக்க இளைஞர்களுக்கு நாங்கள் அன்று தொட்டு இன்று வரை, இன்று இலங்கையில் பேசப்படுகின்ற ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்ற அல்லது எங்களுடைய சார்க் மற்றும் பொதுநலவாய நாடுகளினுடைய போட்டிகளில் பங்கு பெற்ற இந்த வீரர்கள் எல்லாம் ஆரம்ப அடித்தளமாக பயன்படுத்தி கொண்டது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில். ஆகவே தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினை பொறுத்தவரையில் இலங்கையில் பொறுத்தமட்டில் 3 பிரதான விளையாட்டு விழாக்கள் காணப்படுகிறது. முதலாவது பாடசாலை விளையாட்டு விழா, அடுத்தது தேசிய விளையாட்டு விழா, மூன்றாவது இது இரண்டுக்கும் எந்த விதத்திலும் சளைத்தலத அல்லாத எங்களுடைய தேசிய இளைஞர் விளையாட்டு விழா. இதன் மூலமாக இன்று இலங்கையில் புகழ் பூத்த இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் இன்று இதன் மூலமாக களத்தினை உருவாக்கி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் பெருமையுடன் சொல்லிக்கொள்ளலாம், இன்று இலங்கையின் விளையாட்டுத்துறையினுடைய பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுகத் திலகரத்ன கூட எங்களுடைய தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவிலே மத்திய மாகாணத்தில் போட்டியிட்டு, நூறு மாவட்டத்திலே போட்டியிட்டு தேசிய மட்டத்துக்கு வந்து அந்த தடகள போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றியீட்டிய வீரராகவே அடுத்து தேசிய மட்டத்திற்கு அறிமுகமாகின்றார். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள், இதே போல சுசந்திகா ஜாயசிங்காக இருக்கலாம், தமேந்தி தர்சாவாக இருக்கலாம், இன்று எங்களுடைய பதக்க பட்டியலில் இருக்கக்கூடிய தர்சியாக இருக்கலாம்,
யாராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் விளையாடிய வீரர்களாகவே இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு அடித்தளத்தினை சரியான முறையில் வழங்கியிருக்கின்றோம். ஆகவே இலங்கையின் கலைத்துறையில் பொறுத்தவரையிலே ரூபவாகினி கிராமம் என்று ஆரம்பிக்கப்பட்ட பெல்லூர் நுண்கலை கல்லூரியின் மூலமாக உருவாக்கப்பட்ட கலைஞர்கள் இன்று தமிழ் சிங்கள இருமொழிகளிலும் நாட்டின் பிரதான உச்சக்கட்ட ஜனரஞ்சக கலைஞர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை தேவையான நேரத்தில் வழிகாட்டுவதன் மூலமாக என்னுடைய வழி, என்னுடைய களம், என்னுடைய தெரிவு இதுவாகத்தான் இருக்க போகின்றது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு அரச நிறுவனங்களை பொறுத்த மட்டிலே கிராமப்புறங்களில் அதனுடைய ஈடுபாடு ஒப்பீட்டளவிலே குறைந்ததாக இருக்கின்றதாக ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களும் இளைஞர்களுடைய திறமைகளை மேற்கொள்வதற்கு அல்லது அவர்களையும் உள்ளிருத்து கொண்டு உங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் ஊடாக வழங்கப்படுகின்ற தொழிற்பாடுகளோடு இணைத்துக் கொள்வதற்கு எவ்வகையான தொடர்புகளை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? குறிப்பாக நிகழ்கால அரசாங்கத்தைப் போலவே கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக இளைஞர்களுக்கான வேலை திட்டங்களை முறையாக வழங்கி வந்திருக்கின்றோம். நிகழ்கால அரசு, அதாவது புதிய கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் இந்த புதிய அரசாங்கத்தின் கீழ் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினை நிர்வகிக்கின்ற அமைச்சாகிய எங்களுடைய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறையின் அமைச்சின் அமைச்சராகிய கௌரவ சுனில்குமார் கமகி மற்றும் தினிது சமன் ஹென்னாயக் எங்களுடைய பிரதி அமைச்சர், அதே போல தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய தலைவர் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி சுபுன் விஜயரத்ன ஆகியோரது வழிகாட்டலின் கீழ் இன்று நிகழ்காலத்தில் தேவையான விடயம் நாட்டின் அபிவிருத்தியினை முன்னெடுப்பதற்கு இளைஞர்கள் மத்தியில் அவர்களுக்கான ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமும் கட்டாயம் அவசியம் என்ற தேவைகள் இருக்கிறது. ஆகவே இதற்காக இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தினை மேம்படுத்துவதற்கு இது சாதாரண விடயமாக பார்ப்போருக்கு விளங்கலாம். ஆனால் இளைஞர் இருக்கின்ற வலுவினை, சக்தியினை அடம்பன் கொடியும் திரண்டான் மிடுக்கு என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அனைத்து திறமைகளையும் அனைத்து வலுவினையும் அனைத்து பிரயோசனமான விடயங்களை ஒன்றிணைத்து அதனை நாட்டின் அபிவிருத்திக்காக வழங்குவதற்கு தேசிய இளைஞர் சேவை மன்றம் முதலாவதாக செய்கின்ற முனைப்பு அவர்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும். ஆகவே நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக ஏனைய சமய கலாச்சாரங்களை பேணுகின்றவர்களின் விளிமியங்களை அடுத்த கலாச்சாரங்களின் பேணுகிறவர்களுக்கு எடுத்து செல்வதற்கான நோக்கங்களோடு ஏனைய கலாச்சாரத்தினுடையவர்களினுடைய விழாக்கள் பண்டிகைகளை பின்பற்றுகின்ற அல்லது பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பினை மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த தை மாதத்திலே எங்களுடைய தமிழர் பெருவிழாவாகி எங்களுடைய தைத்திருநாள் தைப்பொங்கல் விழாவினை நாங்கள் கொண்டாடியிருந்தோம் ஹட்டன் மாணிக்க பிள்ளார் ஆலயத்திலே. அதே போல இஃப்தார் ரமலான் காலத்தினுடைய விசேட நிகழ்வாகிய எங்களுடைய இஃப்தார் நிகழ்வினை நாங்கள் புத்தளம் மாவட்டத்திலே கொண்டாடியிருந்தோம். அதே போல இந்த மாதத்தின் தமிழ் சிங்கள புத்தாண்டு விழாவினை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலே தங்காலை பிரதேசத்திலே நாங்கள் கொண்டாடினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை ஒன்றிணைப்பதற்காக யூத் லிங்க் என்கின்ற ஒரு வேலை திட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே உள்நாட்டு இளைஞர்களை இன மத மொழி பேதங்களை கடந்து அவர்கள் ஒன்றிணைத்து அவர்களுக்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக வடக்கிலிருந்து தெற்குக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்கும் அதே போல கிழக்கிலிருந்து மேற்குக்கும் மேற்கிலிருந்து கிழக்குக்கும் மத்திய மாகாணம் ஆகிய பிரதேசங்களில் தங்களுடைய கலாச்சாரங்களை இன ரீதியான பிரதேச ரீதியான மாற்றங்களை மொழி ரீதியான பிரதேசவாதியான மொழி மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்காக அதற்கான ஒற்றுமைகளை அல்லது அதை பயன்படுத்தி நாட்டின் அபிவிருத்திக்கு எவ்வாறு ஒத்துழைப்பது என்பது தொடர்பாக தெரிந்து கொள்வதற்காக இவர்களை அந்த பிரதேசங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுடைய வீடுகளில் தங்க வைத்து செயற்படுத்தப்பட்ட தேசிய இளைஞர் பரிமாற்று வேலை திட்டங்கள். அதே போல சர்வதேச மட்டத்தில் இந்த அனுபவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளுடன் எங்களுடன் தொடர்பட்டிருக்கின்ற சிநேகபூர்வமான நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த பரிமாற்று வேலை திட்டங்களும் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இவ்வாறான பல்வேறு வேலை திட்டங்களுக்கு மத்தியில் வாசிப்பு திறன் மிக்கவர்களுக்கான வேலை திட்டங்கள், அறிவிப்பாளர் பயிற்சி போட்டி நடைபெற்றது. அதே மாதிரி எங்களுடைய இலக்கியத்துறை சார்ந்தவர்களுக்கான கவிதை சிறுகதை எழுத்தாக்க போட்டிகள், அதே மாதிரி அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல ஓவிய கலைஞர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இப்பொழுது நாடக பட்டறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல விசேட நடன குழுவிற்கான விசேட இசைக்குழுவிற்கான குழுவினர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இதற்கு மத்தியில் இவ்வாறான விடயங்கள் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். ஆகவே இவ்வாறான விடயங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு விடயங்கள் நடைபெற்றுக் கொடுக்க இவ்வாறான விடயங்கள் எங்களுடைய நாட்டின் நகர மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களைப் போலவே கிராம மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய பேச்சு வழக்கில் சொல்வதாக இருந்தால் கீழ்மட்டத்திலே அடிமட்டத்தில் இருக்கின்ற விடயங்கள் போய் சேராத பிரதேச மக்களுக்கு எவ்வாறு நீங்கள் எதிர்கொண்டு செல்கின்றன என்ற கேள்வி எழும் பொழுது அதற்கான தீர்வாக நாங்கள் நிகழ்காலத்திலே ஒரு திட்டத்தினை வகுத்திருக்கிறோம். அந்த வேலை திட்டமாக இருக்கிறது, இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
நாட்டின் சகல பாகங்களிலும் இருக்கின்ற, அதாவது 340 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 340 புதிய இளம் ஊடகவியலாளர்களை சேர்த்துக்கொள்ளும் வேலை திட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வேலை திட்டமானது உண்மையிலேயே நாட்டில் இருக்கின்ற அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளும் மாவட்ட மட்டத்திலே விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது. எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமாகிய www.nysc.lk என்கின்ற இணையதளத்தின் மூலமாக அவர்கள் பார்வையிட்டு அதனை விண்ணப்பத்தினை செய்ய வேண்டிய தேவை அறிவித்திருந்தோம். அவை விண்ணப்பித்திருந்தார்கள். எங்களுக்கு பெறப்பட்ட 2500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களிலே தெரிவு செய்யப்பட்ட இளைஞர்கள் இவ்வாறு தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். சரி, உண்மையில் இந்த தேசிய இளைஞர் சேவைகள் பல்வேறு செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக பிராந்திய ஊடகவியலாளர்களை இணைத்துக் கொள்ளும் மிக முக்கியமான செயற்பாடு இந்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதற்கிடையில் அழகானது ஒரு பாடல் இடம்பெற காத்திருக்கின்றது. பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். சிறியதொரு இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் நிறுத்திய இடம், அதாவது பிராந்தியத்தினூடாக இளம் ஊடகவியலாளர்களை தெரிவு செய்கின்ற ஒரு தொழிற்பாடு, ஒரு செயற்பாடு இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினூடாக. சரி, இந்த திட்டம் இந்த வருடத்திலே இந்த கருப்பொருள் கீழ் இணங்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான தொழிற்பாடாக நீங்கள் கருதுவதற்கு ஏதேனும் விசேடமான காரணங்கள் இருக்கின்றதா? உண்மையில் எங்களுடைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் செயற்பாடுகளை நீங்கள் கேட்டது போலவே நகரப்புற இளைஞர்களுக்கு சென்றடைவது போலவே கிராமிய இளைஞர்களுக்கு, கிராம மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு, அல்லது செய்திகள் சென்றடையாத வசதிகள் குறைந்த பிரதேசங்கள் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் சமமான முறையிலே இன மத மொழி பேதங்களை கடந்து, பிரதேச வாரியான வேறுபாடுகளை கடந்து, அவருடைய வசதிகள் அடிப்படையிலான வேறுபாடுகளை கடந்து அனைவருக்கும் சமமாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக தேசிய ஊடகங்கள் மற்றும் அச்சு ஊடகங்கள், எழுத்தறிஞர் ஊடகங்கள் மூலமாக செயற்படுத்துகின்ற அதே வேளையில் நிகழ்காலத்திலே இலகுவாக சென்றடையக்கூடிய வழிமுறைகள் எங்களுடைய சமூக வலைதள ஊடகங்களின் மூலமாகவும் மேற்கொள்ள முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இதனை நிகழ்கால பரம்பரையினர் சிறப்பான முறையிலே இட்டு செல்வதற்காக பல்வேறு வழிமுறைகளை கையாளுகின்றார்கள். அவர்களுடைய சமூக வலைதளங்களை பின்பற்றுகின்றார்கள், அல்லது அதற்கான ஏனைய வழிமுறைகளை கையாளுகின்றார்கள். இருந்த போதிலும் அது சில வேளைகளில் வதந்திகளாக அல்லது முறையற்ற பக்கச்சார்பானதாக அல்லது பொய்யான தகவல்களாக சென்றடையக்கூடிய காலகட்டம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. ஆகவே முறையான ஊடக கலாச்சாரத்தினை உருவாக்கி ஊடக திறமைசார் உண்மையான ஆளுமை கொண்டிருக்கின்ற இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கான களத்தினை வழங்குவதும், அதே போல அவர்களூடாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற கட்டமைக்கப்படுகின்ற வேலைத்திட்டங்களை அனைவருக்கும் சென்றடைய வியாபிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வேலைத்திட்டமானது நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல எங்களுடைய உத்தியோகபூர்வ வலைதளத்தின் மூலமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதன் மூலமாக விண்ணப்பித்த இளைஞர்கள், யுவதிகள் அதற்கான தகுதிகளின் அடிப்படையில், குறிப்பாக சுயாதீன முறையிலே பக்கச்சார்பற்ற எழுத்து திறன்மிக்க திடகாத்திரமான செய்திகளை வழங்கக்கூடிய, செய்தியின் உண்மைத்தன்மையை பேணக்கூடிய, அதே நேரத்தில் உபகரணங்களை கையாளக்கூடிய, இலத்திறனியல் அறிவுடைய, அது மட்டுமல்லாமல் குறித்த இடங்களுக்கு குறித்த பிரதேசம் ரீதியான அனுபவம் தெளிவு இருக்கின்ற இளைஞர்களுக்கு அதிகப்படியான புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்கள் நேர்முக தேர்வு மூலமாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆகவே இந்த 2500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தெரிவு செய்யப்பட்ட முறைகளுக்கான நிபந்தனைகள் இவ்வாறாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு முறையான முறையில் பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான உபகரணங்களை வழங்கி அவர்களுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான சுதந்திரத்தினை முற்றுமுழுதாக வழங்கி அதனை மேற்பார்வை செய்கின்ற வேலையினை தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு வேலை திட்டம் ஒன்று வடிவமைக்கும் பொழுது ஊடகத்துறையோடு தொடர்புபட்ட யாராவது எங்களுடன் பங்காளிகளாக இருக்க வேண்டும். உண்மையில் மறக்க முடியாத கடந்த முறை இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியினை வேலைத்திட்டத்தினை ஆரம்பிக்கும் பொழுது இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனம் தான் எங்களுடைய பங்காளராக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மூலமாக நாட்டின் அனைத்து பாகங்களில் உருவாக்கப்பட்ட இளைஞர் உதிகள் இன்று பல்வேறு ஊடகத்துறை ஊடக நிறுவனங்களிலே அச்சூடகங்களாக இருக்கலாம், இல்லத்திறனை ஊடகங்களாக இருக்கலாம், ஏன் தனக்கென ஒரு சுயமாக ஊடகங்களை உருவாக்கி கொண்டவர்களாக இருக்கலாம், முறையான ஊடக கலாச்சாரத்தினோடு இன்று தனக்கான ஒரு அடித்தளத்தினை பயமற்ற ஊடகவியலாளர்களின் கடமையினை உணர்ந்து செயற்படக்கூடிய தன்னுடைய அனுபவத்தினை பெற்று இன்று ஊடகத்துறைக்கு பிரவேசத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எங்களுடைய எடுத்துக்காட்டான ஒரு விடயம். ஆகவே இந்த காலகட்டத்திலும் நிகழ்காலத்திலும் நாங்கள் அந்த வேலை திட்டத்தினை இலங்கை இருக்கின்ற எங்களுடைய ஊடகத்துறை அமைச்சு,
அதே போல எங்களுடைய தகவல் திணைக்களம் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு இதனை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவர்கள் மூலமாக தகவல் திணைக்களம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு என்று சொல்லும் பொழுது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் தங்களுடைய ஒத்துழைப்பினை வழங்குவதற்கான உந்துதல்களையும் அல்லது வேண்டுகோளையும் விடுக்கக்கூடிய 2 பிரதான அரசு நிறுவனங்கள். ஆகவே அவர்கள் மூலமாக இடைக்கிடையே தெரிவிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் நேரடியாக களத்துக்கு அனுப்பாமல் அவர்களுக்கான முறையான ஒரு பயிற்சிகளை வழங்குவதன் மூலமாக அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எவ்வாறு களப்பிரவேசத்தை மேற்கொள்வது என்பதற்காக இலங்கையின் முன்னணி ஊடக நிறுவனங்களில் அவர்களுக்கான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கான களப்பயிற்சியையும் நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். ஆகவே இந்த அடுத்து வருகின்ற 6 மாதத்துக்கு இடையிடையே உடைக்கப்பட்ட காலப்பகுதிகளிலே நாங்கள் அவர்களுக்கு இடைநிறுத்தப்பட்ட பயிற்சிகளை வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ச்சியான பயிற்சிகள் அல்லாது இடையிடையே அவர்களுக்கான களப்பயிற்சிகள், அதே நேரத்தில் அவர்களுக்கான ஊடகத்துறை சார்ந்த பயிற்சிகள். ஆகவே இந்த செயல்முறை சார்ந்த பயிற்சிகளோடு அவர்களுக்கு ஊடகத்துறையான கற்பித்தலும் இதன் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இலவசமான தெரிவு செய்து மட்டுமல்லாமல் ஊடகவியலாளர் என்கின்ற அங்கீகாரத்தினை வழங்கியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான முறையான பயிற்சியினை வழங்கி புதிய ஊடக கலாச்சாரத்துக்கு ஏற்ற வகையிலே அன்று தொட்டு இன்று வரை பேணப்படுகின்ற ஊடக தர்மங்களை பேணுவதற்கான அடித்தளமும் அவர்களுக்கு கற்பிக்கப்படவிருக்கின்றது. ஆகவே இதன் மூலமாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலமாக அதே போல இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் நீங்கள் கேட்டது போல கிராம மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், ஏன் இதுவரை காலமும் தெரியாதிருந்த இளைஞர்களுக்கும் சென்றடைய வாய்ப்பு இருக்கிறது. இதன் எவ்வாறு அப்படி சென்றடையும் என்று கேட்டால் அதற்கான பதில், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் எங்களுடைய பிரதான காரியாலயம் மாரகமையில் அமைப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதான காரியாலயத்துக்கு கீழ் மாகாண காரியாலயங்கள் 10 இருக்கிறது. எங்களுடைய வடமாகாணத்தை நாங்கள் வன்னி மாகாணம் என்று 2ஆக பிரித்திருக்கின்றோம். 5 மாவட்டங்கள் இருப்பதன் காரணமாக ஆகவே மாவட்ட காரியாலயங்கள் 26 மாவட்ட காரியாலயங்கள். இலங்கையில் 25 மாவட்டங்கள் தான் இருக்கிறது. எப்படி 26 மாவட்டங்கள் வருகின்றது என்று கேட்டால், கொழும்பு மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே நகர்ப்புற இளைஞர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம். அதே நேரத்திலே கொழும்பு பிரதேசத்திலும் தோட்டப்புறங்கள் அல்லது கிராமப்புறங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆகவே இவர்களுடைய கலாச்சாரம், தேவைகள், அவர்களுடைய பண்பாடு அல்லது அவர்கள் பின்பற்றுகின்ற தொழில்நுட்ப ரீதியான ஆதிக்கம், இவ்வாறான விடயங்களிலே இந்த நகர் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கின்றவர்களுக்கான ஒற்றுமை வேறுபடுகிறது. ஆகவே இதன் காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் இளைஞர்களை கொழும்பு மாவட்டம் என்றும் ஒன்றும் நகர்ப்புற மாவட்டம் என்று ஒரு மாவட்டமாக 2 மாவட்டங்களாக பிரித்திருக்கின்றனர். ஆகவே இந்த மாவட்ட காரியாலயங்கள் 26, மாகாண காரியாலயங்கள் 10, அவற்றோடு எங்களுடைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பயிற்சி மத்திய நிலையங்களாக நாங்கள் பயிற்சிகளை வழங்க, நாங்கள் ஆரம்பத்தில் சொல்ல போல தொழில்துறை வழிகாட்டல்களுக்கான கலாசார பயிற்சிகளை, விளையாட்டு பயிற்சிகளை வழங்குவதற்கான பயிற்சி மத்திய நிலையங்கள் 59 பயிற்சி மத்திய நிலையங்கள் இருக்கிறது. ஆகவே 59 பயிற்சி நிலையங்களுக்கு இது எங்களுடைய தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் நிர்வாக கட்டமைப்பு. ஆக இவ்வாறு செயற்படுகின்ற இந்த செயற்பாட்டுக்கு கீழ் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் மற்றொரு கிளை, அதோடு கிளை என்று சொல்வதை விட தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் உயிர்நாடி என்று சொல்லக்கூடிய வகையிலே மிக முக்கியமான இளைஞர்கள் பங்கு பற்றுகின்ற, இளைஞர்களை உள்ளிழுக்கின்ற பிரதான செயற்பாடாக இளைஞர் கழக செயற்பாடு காணப்படுகிறது. ஆகவே இந்த இளைஞர் கழக செயற்பாடு தேசிய சம்மேளனம் என்று இருக்கின்ற இலங்கை இளைஞர் கழக சம்மேளனத்திற்கு கீழ் தேசிய சம்மேளனம், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 52% முழுதாக 52 பேர் 26 மாவட்டங்களுக்கு. இதற்கு கீழ் மாவட்ட சம்மேளனம் என்று இருக்கிறது. அதாவது 26 மாவட்டங்களுக்கும் 26 மாவட்ட சம்மேளனம். 26 மாவட்டங்களுக்கு கீழ் 337 பிரதேச செயலக பிரிவிலும் 337 பிரதேச சம்மேளனங்கள் இருக்கிறது. பிரதேச சம்மேளனங்களுக்கு கீழ் எங்களுடைய கிராம மட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுக்கும் கட்டாயமாக ஒரு இளைஞர் கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணக்கருவுக்கு புதிய அரசாங்கத்தின் புதிய நிர்வாகத்திற்கு உருவாக்கப்பட்ட யூத் கிளப் வேலை திட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த யூத் கிளப் வேலை திட்டத்தின் மூலமாக இப்பொழுது கிராம மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட வகையிலே ஒன்று திரட்டப்படுகின்றார்கள். அவர்கள் திரட்டப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு இடையிலான ஒரு சம்மேளனம் உருவாக்கப்படுகிறது. அது பிரதேச சம்மேளனம். பிரதேச சம்மேளனத்தில் உருவாக்கப்பட்டவர்களின் மூலமாக 2 நிர்வாக பிரதிநிதிகள் ஒவ்வொரு பிரதேச சம்மேளனத்திலும் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் தேசிய மாவட்ட சம்மேளனத்துக்கு அனுப்பப்படுகின்றார்கள். மாவட்ட சம்மேளனத்திலிருந்து அங்கு மாவட்ட சம்மேளனம் உருவாக்கப்படுகிறது. மாவட்ட சம்மேளனத்தில் தெரிவு செய்யப்பட்ட 2 பிரதிநிதிகள் தான் இந்த தேசிய சம்மேளனத்துக்கு வருகின்றார்கள். ஆகவே முறையான ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆகவே பிரதேச மட்டத்தில் ஆக கீழ் இருக்கின்ற பிரதேச கிராம மட்டத்திலான இளைஞர் கழகங்களுக்கு சென்றடைவதற்கு
பிரதேச இளைஞர் கழகங்களில் இருக்கின்ற இளைஞர்களை தெரிவு செய்து ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான ஒரு ஊடகவியலாளர், இளம் செய்தியாளரை, இளம் ஊடகவியலாளர்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகின்றோம். அவர்களுக்கான முறையான பயிற்சியோடு, உபகரணங்கள பயன்பாடுகளோடு, உபகரண வசதிகளோடு அவர்களுக்கு முற்றுமுழுதான சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு செயற்பாட்டை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதன் மூலமாக தேசிய மட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற, தேசிய நீரோட்டத்தில் காணப்படுகின்ற அந்த வேலை திட்டத்தோடு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற, கிராம மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களையும் இணைத்துக் கொண்டு செல்வதற்கான வேலை திட்டம் தான் இது. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக உள்ளது. நிச்சயமாக உண்மையில் பிராந்திய ரீதியில் இருக்கக்கூடிய இளம் ஊடகவியலாளர்களை தெரிவு செய்வது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் பகிர்ந்தீர்கள். குறிப்பாக இவ்வாறான இந்த தெரிவிலே ஊடகவியலாளர் தொடர்பான ஒரு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு துறையாக, அல்லது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அனுபவம் இருப்பின் அதற்கு முன்னுரிமை வழங்குவீர்களா, அல்லது சாதாரணமாக ஒரு அடிப்படை மட்டத்திலிருந்து ஊடகம் தொடர்பான பூரண அறிவினை வழங்கக்கூடிய ஒரு வேலைப்பாடாக இந்த செயற்திட்டம் அமைகின்றதா? அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய விண்ணப்பம் வலைதளம் மூலமாக விண்ணப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக எத்தனை விண்ணப்பங்கள் இதுவரையில் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அதிலிருந்து எத்தனை ஊடகவியலாளர்களை நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள், அதனது விண்ணப்ப முடிவு திகதி எப்போது என்பதையும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். உண்மையில் இந்த வேலை திட்டத்தில் நாங்கள் அடுத்த கட்ட பயிற்சி வேலை திட்டங்கள் தொடர்பாகவே இன்று தினத்தில் பேச வேண்டியது. ஆனால் நடைமுறையில் படுத்தப்பட்டு இப்பொழுது அந்த வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எங்களுடைய, நாங்கள் ஆரம்பத்தில் சொல்ல போதவே www.nyc.lk என்கின்ற எங்களுடைய இணையதளத்தின் மூலமாக எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றோம். பெறப்பட்ட விண்ணப்பங்களில் 2500க்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இதற்காக முந்திக்கொண்டு தங்களுடைய விண்ணப்பங்களை வழங்கினார்கள். அவற்றிலே நீங்கள் கேட்டது போலவே இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளராக இருக்கலாம், அல்லது அனுபவம் வாய்ந்த ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த துறைக்கு புதியவர்களாக இருக்கலாம், அல்லது துறை சார்ந்த ஆர்வத்துடன் அறிவோடு சிலர் இருக்கலாம், இன்னும் களம் கிடைக்காதவர்களாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் 15 வயது தொடக்கம் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்களாக இருந்தால் நாங்கள் எவரையும் நாங்கள் அங்கு தவிர்க்க முடியாதவர்களாகவே கருதுகிறோம். சில வேளை நீங்களோ அல்லது நானோ ஒரு ஊடகவியலாளராக 29 வயதுக்கு உட்பட்டவராக இதற்கு விண்ணப்பிப்பவராக இருந்தால் அதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் மறுக்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக இளைஞர் கழகங்களில் செயற்பட்டவராக இருக்க வேண்டும். இவர் ஒரு ஊடக நிறுவனத்துக்கான அங்கீகாரத்தினை பெற வேண்டும் என்பதற்காக செயற்பட்டு இதற்கான ஒரு அங்கீகாரத்தினை பெற்று அடுத்த இடத்துக்கு போவதற்கு செல்லும் பொழுது எங்களுடைய அந்த நோக்கம் இடையே முறிவடையும். ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய தேசிய இளைஞர் மன்றத்தினோடும் இணைந்து செயற்படக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டங்களை அவர்கள் தேசிய நிறுதியிலோ அல்லது அடுத்த கட்ட ஊடக பிரவேசத்தினை பெற்றுக்கொள்வதற்கு இது அவர்களுக்கு அடித்தளமாக அமைந்தால் அது எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் தங்களுடைய திறமைகள், ஆளுமைகள், ஊடகத்துறை சார்ந்த ஈடுபாடு, அது மட்டுமல்லாமல் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் தொடர்பான அறிவு, இளைஞர் கழக செயற்பாடுகளில் சுயாதீனமாக தொண்டர் சேவையில் ஈடுபடக்கூடிய ஆளுமை மிக்க இளைஞர்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. அவ்வாறு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மூலமாக கடந்த இந்த மாதம் மே மாதம் 4ஆம், 5ஆம், 6ஆம் தேதிகளில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இதுக்கான நேர்முக தேர்வுகள் நடைபெற்றன. குறிப்பாக தற்போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் பரீட்சை எழுதிய மாணவர்களும் கூட இவ்வாறான இந்த பிராந்திய ஊடகவியலாளராக தான் வர வேண்டும் என்ற ஒரு அவர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடும். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விடயம் என்ன? உண்மையில் அன்று தொற்று இன்று வரை நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடந்த காலங்களிலே இந்த வருடமும் அதனை செயல்படுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். கடந்த காலங்கள் தொட்டு பாடசாலை மாணவர்கள், நீங்கள் பாடசாலை மாணவர்கள் என்று கேட்டதுனால் பாடசாலை மாணவர்கள் இருந்து ஆரம்பிப்போம். பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை ஊடக பாடசாலை என்று நாங்கள் ஆரம்பித்தோம். அதாவது மீடியா ஸ்கூல் என்கின்ற ஒரு எண்ணக்கருவினை உருவாக்கி நடாத்தினோம். இது நாட்டின் அனைத்து பாகங்களில் தமிழ், சிங்கள பாடசாலையில் அனைத்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்கின்ற அனைத்து பிரதேசங்களில் இருக்கிற பாடசாலைகளிலும் இரு மொழிகளிலும் நாங்கள் அந்த பிரதேச பாடசாலைக்கு என்ன மொழியில் தேவையோ அந்த மொழியிலே நாட்டின் சிரேஷ்ட ஊடகங்களில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள், ஒளிபரப்பாளர்கள் மற்றும் ஊடகத்துறைக்கான ஜாம்பவான்களின் மூலமாக அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கினோம். அதன் மூலமாக பாடசாலை வேலை திட்டம் இவ்வாறு ஒரு நாள் வேலை திட்டமாக நடைபெற்றது. அதை தவிர இந்த இளைஞர் கழகத்தில் இருக்கின்ற பாடசாலையிலிருந்து வெளியேறிய மாணவர்களுக்காக அல்லது இளைஞர்களுக்காக அவர்களுக்கு வழங்குகின்ற பயிற்சியாக தேசிய இளைஞர் ஊடக பயிற்சி வேலை திட்டம் என்று ஆரம்பித்தோம்.
இந்த வேலை திட்டத்தின் மூலமாக நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல மாவட்ட மட்டத்தில் ஒரு வேலை திட்டத்தை நடாத்தினோம். மாவட்ட மட்டத்தில் நடாத்திய வேலை திட்டங்களை நாங்கள் மாகாண மட்டத்துக்கு எடுத்து வந்தோம். மாவட்டத்தில் சிறமையான கலைஞர்கள் அல்லது இளைஞர்கள் ஊடகத்துறையில் பிரவேசம் ஆர்வம் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கான திறமைகள் அடிப்படையிலே புள்ளிகள் வழங்கப்பட்டு எங்களுக்கு வந்த வளவாளர்கள் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் அழைத்து வரப்பட்டு மாகாண மட்டத்திலான அந்த பயிற்சியில் ஈடுபடுத்தினோம். மாகாண மட்டத்திலே வடிகட்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டி தீட்டப்பட்டவர்கள் நாங்கள் தேசிய மட்டத்திலான ஊடக பயிற்சி வேலை திட்டத்துக்கு அறிவித்திருந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கான முறையான பயிற்சி நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக வழங்கியது இலங்கையின் பிரபல ஊடகவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள், ஒளிபரப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் மூலமாக இவற்றுக்கான அனைத்து துறை சார்ந்த பயிற்சிகளை வழங்குவது மட்டுமல்லாமல் இலங்கை ரூபாவணி கூட்டுத்தாபனம், ஏனைய தனியார் ஊடக நிறுவனங்கள், அதேபோல எங்களுடைய லேக்ஹவுஸ் நிறுவனம் முதலிய நிறுவனங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கான களப்பயிற்சிகளையும் நாங்கள் வழங்கினோம். அதுபோல கடந்த காலையிலே அவர்களுக்கான தனியான ஒரு பத்திரிகையினை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பினை உருவாக்கியிருந்தோம் பயிற்சிக்காக. இவ்வாறான செயற்பாடுகளின் மூலமாக உருவாகியவர்கள் இன்று நாட்டின் பல்வேறு ஊடகங்களிலே, முதன்மை ஊடகங்களிலே சிரேஷ்ட ஊடகவியலாளருக்கான வாய்ப்பினை பெறுவதற்கான அடித்தளத்தினை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த பயணம் கிட்டத்தட்ட 10-15 வயதுக்கு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டவர்கள் இன்று நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கோம். நாங்கள் இன்று ஊடகவியலாளர்களாக தெரிவு செய்வதை இந்த 2026ஆம் ஆண்டு மட்டுமல்ல, கடந்த காலங்களிலும் ஆரம்பித்திருந்தோம். அவர்களுக்கான வழிகாட்டுதலையும் பயிற்சி வழங்குதலையும் களத்தினை உருவாக்கி கொடுப்பதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அவருடைய ஆர்வம், அவருடைய திறமை, ஆளுமை அடிப்படையில் அவர்களுக்கான அடுத்த கட்ட எதிர்காலத்தினை அவர்கள் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலம் தொட்டே இந்த ஊடகவியலாளர் பயிற்றுவிப்பு, ஊடகவியலாளர்களை தெரிவு செய்வது, ஊடகத்துறைக்கு புதிய நபர்களை, புதிய முகங்களை உள்வாங்கிக் கொள்வது பல்வேறு தொடர்பான வெளிப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நிகழ்காலத்திலும் சரி, எதிர்காலத்திலும் சரி, இந்த புதிய தொழில்நுட்பத்தின் வருகை, குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தின் ஊடாக வருகின்ற பொழுது இந்த ஊடகவியலாளர்களுக்கான தேர்வு, குறிப்பாக இளைஞர்களை தெரிவு செய்கின்ற பொழுது சிலரை பொறுத்த மட்டிலே அது தொடர்பான ஒரு பூரண அறிவுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். இன்னும் சிலரை சொல்வதாக இருந்தால் அது தொடர்பான அறிவு சற்று குறைவாக கூட இருக்கக்கூடும். இதனை நீங்கள் புதிதாக வரவிருக்கின்ற அந்த ஊடகவியலாளருக்கான பயிற்சி பட்டறையோ அல்லது கருத்தரங்குகளையோ செய்கின்ற பொழுது இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இதனை பலர் சவாலாக எதிர்பார்த்து தங்களுடைய எதிர்காலத்தையும் இல்லை இது எனக்கு வேண்டாம் என்று கேள்விக்குறியாக்கி கொண்ட சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையில் காலத்துக்கு தேவையான ஒரு கேள்வி. உண்மையில் எங்களுடைய வருடங்களுக்கு அடிப்படையிலான பரம்பரைகளை பார்க்கும்போது 1950களுக்கு பிறகு இருந்த அந்த பரம்பரை பூமர் பரம்பரை என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு எக்ஸ் பரம்பரை, அதற்கு பிறகு ஒய் பரம்பரை, இப்பொழுது இருக்கின்ற பரம்பரை ஜென் பரம்பரை என்று சொல்வார்கள். ஆகவே இந்த பரம்பரைகளின் அடிப்படையில் வெகுவாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அல்லது மாறிக்கொண்டிருக்கின்ற உலகமயமாக்கலோடு உருவாக்கிட்டிருக்கின்ற தொழில்நுட்ப புரட்சியோடும் ஒவ்வொரு துறையும், ஊடக துறை மாற்றம் இதற்கு விதிவிலக்கல்ல, ஒவ்வொரு துறையும் அதற்கான மாற்றங்களை, முன்னேற்றங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இதனால் உருவாகின்ற அனுகூலங்களைப் போலவே பிரதிகூலங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இதனுடைய தாக்கம்தான் அந்த ஊடகவியலாளர்களாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இன்று அத்துறையை விட்டு வெளியேறுவதற்கான காரணத்தை உருவாக்கிறது. ஆனால் இதை தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அன்று பேனையாளும் எழுத்தாளும் மாத்திரமே ஊடகவியலை வழங்கிய நாங்கள் இப்பொழுது நொடிப்பொழுதில் ஒரு செய்தியினை உலகம் புறாவும் பரவ செய்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இது மிகவும் சிறப்பான ஒரு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட யுகத்திலே கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஆனால் அதுவே அந்த பிரயோசனமான விடயமே இன்று பொய்யான தகவல்களை, பொய்யான வதந்திகளை பரப்புவதற்கான அடித்தளமாக ஆகிவிட்டது. கையில் இன்று ஸ்மார்ட் போன்கள் இல்லாதவர்களே இல்லை. ஆகவே ஸ்மார்ட் போன் மூலமாக ஒரு காணொலியினை பதிவு செய்து அல்லது ஒரு புகைப்படத்தினை எடுத்து அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் அதனுடைய ஆழ விசாரித்து அதற்கான தீர்வுகளை பெறாமல், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் என்பது பொய் என்பதனை உணராமல், தீர விசாரிப்பதற்கான களத்தினை உருவாக்காமல், அல்லது எவ்வாறு அதனை நகர்த்த வேண்டும்,
இந்த செய்தியினை உண்மைப்படுத்திக் கொள்வதற்கு, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு யார் யாரை நாட வேண்டும், எவ்வாறு நிறுவனங்கள் இருக்கின்றன, இதற்கான பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார், அவ்வாறு பொறுப்பு கூறியவர்கள் மூலமாக இந்த செய்தியினை வழங்காவிட்டால் இதனுடைய உண்மைத்தன்மையின் அளவு இவ்வாறு இருக்க போகிறது. அவ்வாறு உண்மைத்தன்மை இல்லாமல் போனால் இவர்கள் எதிர்நோக்க போகும் பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன, எதுவுமே அறியாதவர்கள் இன்று நவீன ஸ்மார்ட் போன் ஊடகங்களாக உருவாகியிருக்கின்றனர். அதே போல ஒளிவாங்கியை ஏந்திய டிஜேக்கள், ஆர்ஜேக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஊடகவியலாளர்கள். அதே போல கேமராவினை எடுத்து ஒரு புகைப்படத்தினை, அதாவது ஏனைய விருந்து பிரசாரங்களில் ஒரு புகைப்படம் எடுத்தினாலும் கூட அவரும் ஒரு ஊடகவியலாளர். ஆனால் ஊடகவியலுக்கென ஒரு தர்மம் இருக்கிறது, அதற்கான ஒரு அடிப்படை இருக்கிறது, அதற்கான பிரவேசித்து நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. பக்கச்சார்பற்ற நடுநிலையான சமூகத்தினுடைய 4வது தூண், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக செயற்பட வேண்டியவர்கள், சமூகத்தின் காவல் நாய்களாக செயற்படுகின்றவர்கள் என்று சொல்கின்றார்கள் எங்களுடைய அறிவியலாளர்கள், அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே அவருடைய கடுமை ஏன் அவ்வாறு காவல் நாய் என்று சொல்வதற்கான காரணம் என்ன, சமூகத்தின் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் ஊடகவியலாளர்கள். நாங்கள் ஊடகம் என்று சொல்லும் பொழுது எங்களால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை, மாற்ற முடியாத ஒன்றுமில்லை, ஆனால் அது சரியான பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே புதிய ஊடக கலாச்சாரத்தினை நிகழ்காலத்தின் இருக்கின்ற தொழில்நுட்பமயமாக்கப்பட்ட ஊடகவியல் சாதனங்களோடு, அதற்கான வழிமுறைகளோடு, முறையான பயிற்சிகள், நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்வது போல அவர்களுக்கான எழுத்துத்துறை சார்ந்த செய்தி திரட்டல் தொடர்பான செய்தி சேகரிப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியினை பகிர்ந்தளிப்பது, செய்தியினை வெளியிடுவது, அதற்கான புகைப்படம், அதற்கான காணொளி பதிவு செய்தல், அதற்கான ஒளிப்பதிவு செய்தல், இவ்வாறான விடயங்களோடு அவற்றுக்கான பயிற்சிகளை, நவீன தொழில்நுட்ப சாதனங்களையும் எவ்வாறு பயன்படுத்துவது, அதனை யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் அதனால் ஏற்படுத்த போகின்ற பிரதிகூலங்கள் அல்லது அதனால் நீங்கள் பிழையாக பயன்படுத்துவதனால் அதனால் உருவாக போகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தியே நாங்கள் அவர்களை ஊடகத்துறைக்கு அழைக்கின்றோம். ஆகவே ஒரு செய்தியினை மக்களிடத்திலே சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கு ஊடகம் என்பது மிக முக்கிய பொறுப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. சரியான விடயத்தினை சரியான நபருக்கு சரியான முறையிலே கொண்டு செல்லக்கூடியது ஊடகவியலாளர்கள். ஊடக தர்மம் பேணப்பட வேண்டும். எதிர்காலத்திலே எவ்வகையான திட்டங்களை தம்வசம் வைத்திருக்கின்றீர்கள், குறிப்பாக இந்த ஊடகவியலை பொறுத்த மட்டிலே சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையில் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசியது அதுதான். நாங்கள் எதிர்காலத்திலே இளைஞர்கள், அடுத்த நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டீர்கள், அடுத்த நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள். ஆகவே நாட்டின் எதிர்காலத்துக்காக இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே எதிர்கால இளைஞர்களுக்காக முறையான செய்திகளை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு பிரிவினுக்கான பொறுப்புகளை வழங்கியிருக்கின்றோம். செய்திகள் முறையாக பகிர்ந்தளிக்கப்படும், அவர்களுக்கான களங்கள் விஸ்தரிக்கப்படும், அவர்களுக்கான களங்களை இனங்காணுவதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்படும். இதன் மூலமாக செய்தி வழங்குனருக்கான அல்லது ஊடகவியலுக்கான களம் உருவாகுவது போலவே முறையான செய்தியினை அல்லது தகவலினை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக முன்னேறுவதற்கான களமும் உருவாகிறது. ஆகவே எதிர்காலம் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது, உருவாக்கப் போகிறது என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக உங்களுடைய செயற்பாடுகள், வேலைத்திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இளைஞர்களுடைய முழு பங்களிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நல்லதொரு எதிர்காலத்தினை உங்களுடைய அந்த வேலை திட்டத்தின் மூலமாக நம் நாட்டு இளைஞர்கள் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் இவ்வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடக பிரிவின் அதிகாரி மற்றும் உத்தியோகபூர்வ தமிழ் அறிவிப்பாளர் திரு சுப்பையா சிவராஜ் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி விமல், தயாரிப்பாளருக்கு எங்களுடைய நன்றிகள். சரியாசிரியர்களே, புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சனுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.